மனித வாழ்வில், குறிப்பாக விசுவாச வாழ்வில் இறைவனை துதித்து பாடுவது என்னும் அனுபவம் தவிர்க்க முடியாதது. இசை என்பது ஆன்மாவின் மொழி. மியூசிக் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த சோல் என்று டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுவார்கள். இசை போன்று நம் உள்ளத்தை இறைவனுடன் ஒன்றிடச் செய்வது வேறு எதுவும் இல்லை. யாத்ராமம் 15:20 மிரியாம் மோசே எழுதி கொடுத்த பாடலை பாடின விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெபொராள் அம்மா சிசராவின் மீது வெற்றி கொண்ட போது பாடின பாடல் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தரை மகிழ்ந்து பாடிக்கொண்டிருந்த இஸ்ரவேலின் இன்ப கவிஞன். அன்னாள் அம்மாள் கர்த்தரில் களிகூர்ந்து பாடிய பாடல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் உள்ளது. சாலமோன் ராஜா 1005 பாடல்களை பாடினார். எபேசியர் 5:19, கொலோசியர் 3:16 பவுல் அப்போஸ்தலர் தேவனை பாடும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பிரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் சபை கூடி வரும்போது மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்விலும் தேவனை துதிக்கின்ற அந்த பெரும் அபியாசத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.